Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு SKAPE எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா DC to AC கன்வெர்ட்டர் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கன்வெர்ட்டர் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ அதை அன்பாக்சிங் பண்ணி அது எப்படி இருக்குது, அதனால் என்னென்ன பண்ணலாம் அதை வச்சு அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ரிவ்யூ வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கன்வெர்ட்டர் தான் அந்த கன்வெர்ட்டர். இந்த கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த 4 மாதத்தில் அந்த கன்வெர்ட்டரில் என்னென்னலாம் நல்லா இருக்குது, என்ன நல்லா இல்லை, இந்த கன்வெர்ட்டர் நீங்கள் வாங்கலாமா வேணாமா, இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் தோணலாம், DC to AC கன்வெர்ட்டர்னா என்ன, இது எதற்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட யூஸ் பண்ணுற பேட்டரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ DC பேட்டரி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் வந்து அது லெட் ஆசிட் பேட்டரி இருக்கட்டும், லித்தியம் அயன் பேட்டரி இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 12 வோல்ட் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஏசியில் லைட் வந்து எரிய வைக்க முடியுமா, முடியாது. அதுக்கான என்ன லைட்டோ அதை மட்டும் தான் எரிக்குமா, ஒரு DC லைட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு DC ஃபேனாக இருக்கட்டும். ஸோ அதுக்குன்னு செப்பரேட்டாக ரெடி பண்ண அந்த ஒரு லைட்டையும் அந்த ஒரு ஃபேனையும் மட்டும் தான் நம்ம வந்து ஓட வைக்க முடியும் நார்மலாக DCயில். ஸோ இந்த கன்வெர்ட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த DC அதாவது நம்ம 12 வோல்ட் DC பவர் இதில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏசியாக வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இன்வெர்ட்டர் வந்து பார்த்துருப்பீங்க, பல வீட்டில் இன்வெர்ட்டர் பார்த்துருப்பேன். கரண்ட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட்டரி வந்து சேஞ்ச் ஆகி கரண்டில் எரியிற எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா எரியும். ஓகேங்களா, ஓடும், ஃபேன் ஓடும், லைட் எரியும். ஸோ அது எல்லாமே மிக்ஸி கிரைண்டர் அதெல்லாம் கூட ஓடிக்கலாம் பெரிய பெரிய இன்வெர்ட்டரில். ஸோ அதே கான்செப்ட் தான் இது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட் இருக்குது. இப்போ வாட்ஸ் ஒரு 9 வாட்ஸ் பல்புன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஒரு 9 வாட்ஸ் பல்ப் அப்படி இருக்கும்போது 9 வாட்ஸ் வந்து கரண்ட் வந்து இழுக்கும். ஓகேங்களா, ஸோ அதே வந்து ஒரு குண்டு பல்ப் ஒன்று கண்ணாடி பல்ப் ஒரு குண்டு பல்ப் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து 60 வாட்ஸில் இருக்குது, 100 வாட்ஸ் இருக்குது, 200 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படின்னும்போது அது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200. ஸோ இந்த கன்வெர்ட்டரில் நம்ம எத்தனை வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் போடலாம். 200 வாட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஏசி பொருள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது பல்பாக இருக்கட்டும் இல்லை ஃபேனாக இருக்கட்டும் இல்லை டிவியாக கூட இருக்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் வரைக்கும் தான் இதில் வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா DCயை நம்மளுக்கு வந்து ஏசி பொருள் யூஸ் பண்ணுற அளவுக்கு கன்வெர்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி தரத்துக்கு பேர் தான் DC to AC கன்வெர்ட்டர். ஸோ எல்லாராலும் வந்து இன்வெர்ட்டர் வந்து வாங்கிட முடியாது. இன்வெர்ட்டரோட காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8000 10,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ அது இல்லாமல் பேட்டரி வந்து வைக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 30,000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்ட்டர் செட்டப் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து இருக்குது, EBன்றது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்குது. ஸோ எமர்ஜென்சிக்கு திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகுது, அந்த நேரத்தில் நம்மளுக்கு போடணும், ஒரு நாள் ஃபுல்லாக ஏரியா கட்டு அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து மொபைலுக்கு சார்ஜ் போகணும் அப்படின்னும் போது இந்த பொருள் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து சார்ஜர் வந்து போட்டுக்கலாம். ஸோ லைட் வந்து எரிய விட்டுக்கலாம். இது வந்து ஒரு குழந்தை இருக்குது, இதுக்கு எப்பயுமே லைட் இருந்துனே இருக்கணும், இருட்டில் இருந்தால் குழந்தை அழுகுது அப்படின்னும் போது அப்போ வந்து எமர்ஜென்சி நீங்கள் வாங்கி வச்சிடலாம். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் மொபைல் எடுத்து வச்சு கையில் பிடிச்சின்னு இருக்கிறதோ இல்லை வந்து டார்ச் எடுத்து வச்சுன்னு கண்ணில் ஃபோக்கஸ் அடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக ஏசியில் யூஸ் பண்ணுற பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த DC to AC கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம எப்படி இதை வந்து அன்பாக்சிங் பண்ணி உள்ளே பார்க்கலாம், இதோட போர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, இது மேலே என்னென்ன இருக்குது, என்னென்ன பட்டன் என்னென்ன போர்ட்டு கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்துட்டு இதில் என்னென்ன பொருள் வந்து யூஸ் பண்ண முடியும், நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் என்னென்ன ப்ளஸ்ஸாக இருந்துச்சு என்னென்ன மைனஸாக இருந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், இந்த கன்வெர்ட்டர் நம்ம 3 டாஸ்க்காக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட லுக் அண்டு போர்ட் அண்ட் பட்டன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போயும் ஒரு எலக்ட்ரானிக் பொருள் எடுத்தோம் அப்படின்னா ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து ஏசி பவர் வந்து நம்ம லோடு எடுக்கும்போது ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் அப்படின்னும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயர்ஸ் வந்து இருக்குது. இந்த ஒயரில் வந்து பேட்டரி கனெக்ஷன் வந்து நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன், நீங்கள் வந்து இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுறதுக்காக இந்த இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவதாக இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து ஓவர்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சின்ன சவுண்டோட வந்து பார்த்தீங்கன்னா இது லைட் வந்து நின்று எரியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸுக்கு மேலே ஓவர்லோடு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் 2 ஆம்பியர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இதில் வந்து வரும். ஸோ 2 போர்ட் இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து அடாப்டர் எதுவுமே இல்லாமல் 2 ஒயர் மட்டும் வச்சு 12 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணி இதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ பெருசாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஏறலை, ஓரளவு வந்து பொறுமையாக தான் ஏறுது. இது வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு கிடையாது, ஆனால் கொடுத்துக்கிறாங்க. அவசரத்துக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அந்த இடத்துல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் வித் ஓவர்லோடு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. 200 வாட்ஸ்க்கு மேலே போடாதீங்க, எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. பிராண்ட் நேம் வந்து இங்கே இருக்குது மைக்ரோடெக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்வெர்ட்டரோட பிராண்டும் பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக் தான். இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மட்டும் மாற்றி போட்டுக்கிறாங்க. 12 வோல்ட் DC கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. ஸோ சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹீட் வந்து வெளில போகிறதுக்காக ஹோல்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனுப்பும்போது டெஸ்டடாக என்னன்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கினது பார்த்தீங்கன்னா 3வது மாதம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6வது மாதம் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ எந்த இயர் அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிக்கிறாங்க. ஸோ பேக் சைடில் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயர்ஸ் வந்து இருக்குது, ப்ளஸ் மைனஸ் ஒயர். ஸோ இது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியிலேருந்து எடுக்கிற அந்த ஒரு ப்ளஸ் மைனஸ் ஒயர் எடுத்து இதில் தான் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ண போகிறோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 ஒயர். அடுத்து வந்து நம்ம ஏசி அவுட்புட் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வந்து இங்கே கொடுத்துக்கிறாங்க. பின் சாக்கெட் வந்து 2 கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களோட மொபைல் சார்ஜர் இருக்கட்டும், லேப்டாப் சார்ஜர், டிவி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உட்காரத்துக்காக 4 குஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதுதாங்க ஃபஸ்ட் டாஸ்க் முடிஞ்சிச்சு. ஸோ ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோடு வந்து கொடுத்து பார்க்க போகிறோம். எத்தனை வாட்ஸ் வரைக்கும் எடுக்குது, என்னென்ன பொருளாக அதில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கைஸ் இப்போ வந்து லூம் சோலாரோட அந்த ஒரு பேட்டரி வந்து நம்ம எடுத்துக்கணும், 6H பேட்டரியை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்ட் வந்து எடுக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக வந்து அதில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து அவுட் எடுக்கக்கூடிய இந்த 2 லைன்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கண்ட்ரோலோட அதாவது இந்த DC to AC கன்வெர்ட்டரோட ஒயர் வந்து பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ ஆன் பண்ண அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் எரியும். தெரியுதா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலரில் வந்து லைட் எரியுது பாருங்கள். ஆன் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் ஆகிடுச்சு. ஆன் பண்ணுறோம். ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இதை ஆன் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். ஸோ நல்லா கேளுங்க அந்த சத்தத்தை. ஸோ இந்த கன்வெர்ட்டர்லேருந்து வர சவுண்டு தான் அது. ஸோ இந்த சவுண்டு வந்து எதற்காக வருது அப்படின்னு சொல்லி தெரியல. நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த கன்வெர்ட்டர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில பொருள்லாம் எடுத்துருக்கோம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9 வாட்ஸில் LED பல்ப் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக 9 வாட்ஸ் பல்ப்பு எல்லார் வீட்டில் யூஸ் பண்ணுறது தான், கிளிப்ஸோட பல்ப்பு தான். ஸோ இந்த பல்ப்பு ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டு பல்ப்பு ஒன்று 60 வாட்ஸ் வந்து இது வந்து குண்டு பல்ப்பு, இது கண்ணாடி பல்ப்பு, அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த ஒரு பல்ப்பு நல்லா இருக்குது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ். 100 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளூ கன்னு, இதை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது ஓவர்லோடான இந்த 200 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா குண்டு பல்ப்பு, இது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இது 4 பொருளையும் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், இதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ எல்லாத்தையும் ஓல்டர்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். காய்ஸ் இந்த கன்வெர்ட்டரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவுட்புட் எடுத்து வந்து 5 பின் சாக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணிவிட்டு மல்டிமீட்டர் எடுத்து எவ்வளோ வோல்ட் வருது, AC வோல்ட் வருதா இல்லை DC வோல்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பியூராக செக் பண்ணிக்கலாம் இது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கன்வெர்ட்டர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணுறோம், ஆனுன்னு சொல்லிட்டு அங்கே காமிக்குது. ஸோ அப்படியே அது வந்து கவுத்து வச்சிடலாம். வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் எடுத்தோமோ ஃபஸ்ட்டு வந்து ஏசியில் வச்சுக்கலாம். ஏன்னா AC கன்வெர்ட்டர் சொல்லி தானே வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏசியில் வச்சுக்கலாம். 200 வாட்ஸில் வைப்போம். ஃபஸ்ட்டு 200 வாட்ஸில் வச்சு இது செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுதா, நோ வேல்யூ 0ல் காமிக்குது. ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து 750 இருக்கிறது வச்சு பார்த்துப்போம் ஒரு டைம். ஸோ ஏசியில் வந்து சுத்தமாக வந்து வேல்யூ எதுவுமே காமிக்கல. ஸோ அடுத்து இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா DCக்கு மாற்ற போகிறோம். ஸோ DCயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1000 வாட்ஸில் வச்சுப்போம். ஏன்னா ஹை வோல்டேஜ் வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. 1000ல் வச்சுப்போம். ஸோ மல்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வோல்ட்டில் வச்சுக்கணும். DC வந்து 1000 வோல்ட் வச்சுக்கணும். 365 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து DC வோல்ட்டு வருது. ஸோ அப்படியே அது வந்து 200 வச்சு பார்ப்போம். 200 வச்சா வேல்யூ கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அப்ராக்சிமேட்டாக இதில் பார்த்தீங்கன்னா DC வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 360 வோல்ட் வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா DC to AC கன்வெர்ட்டர் கிடையாது, DC to DC கன்வெர்ட்டர். DC வந்து பூஸ்ட் பண்ணி தான் தருது. ஆனால் இதில் வந்து அதாவது AC பொருள் வந்து ஒர்க் ஆகும். நான் வந்து 3 மாதமாக யூஸ் பண்ணி தான் இருக்கேன், ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து AC வந்து நம்மளுக்கு தராது, DC தான் பூஸ்ட் பண்ணி தருது. 12 வோல்ட் DC பவர் வந்து பார்த்தீங்கன்னா 360 வோல்ட்டை வந்து உங்களுக்கு மாற்றி தருது அப்படின்னா எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லிட்டு பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டுனா இந்த 5 பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு பல்போட ஹோல்டர் வந்து மாட்டிப்போம். மாட்டிட்டு வச்சு பார்க்கலாம். ஸோ இது மாட்டும் போது கரண்ட் அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அடிக்கும் தான் நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்க்கல, செக் பண்ணி பார்க்க எனக்கு ஆசை இல்லை. நான் DC வோல்ட்டு 320 வோல்ட்டு கை வச்சா என்ன ஆகும், அதனால் கொஞ்சம் சேஃபாக இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ வந்து ஒயர் சொல்லிவிட்டு நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து போடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9 வாட்ஸ் பல்ப் வந்து போட்டோம். நல்லாவே எரியுது, நல்ல பவர். நம்ம நார்மலாக கரண்ட்டில் எப்படி எரியுமோ அந்த மாதிரி தான் எரியுது, எந்த ஒரு குறையும் இதில் வந்து கிடையாது. 9 வாட்ஸ் பல்ப் வந்து பார்த்திங்கன்னா LED பல்ப் நல்லா எரியுது. ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குண்டு பல்ப்புக்கு மாற்ற போகிறோம். ஸோ கை பத்திரமா வைங்க, ஷாக் அடிக்க போகுது. ஸோ குண்டு பல்ப் போட்டுட்டோம். குண்டு பல்ப் போட்ட உடனே நல்லா வந்து ஹீட் ஆகுது, கை பிடிக்க முடியலங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஹீட் ஆகுது. ஸோ வந்து இந்த குண்டு பல்ப் வந்து போட்டோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எரிஞ்சின்னு இருக்குது, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ அப்படியே அதை கட்டிடலாம். ஸோ கேஸ் அடுத்ததாக நம்ம டெஸ்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ளூகான் தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 60 வாட்ஸு அண்ட் 100 வாட்ஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து இயங்கக்கூடியது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம்.
இதில் வந்து போட்டுனாச்சு. சத்தம் வந்து கொஞ்சம் போல் குறைஞ்சிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து லைட் வந்து எரியுது. ஆஃப் ஆகி வந்து இருக்குது. ஓவர்லோட் அப்படிங்கிற இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஸோ 100 வாட்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆன் ஆகிடுச்சு. எதனால்? ஸோ கைஸ் இந்த க்ளூ கன் வந்து பவர் தர அளவுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து வரல. ஸோ இது வந்து ஃபெயில்டு ஆகிடுச்சு. இதை தூக்கி வர வச்சிடலாம். ஸோ ஃபைனல் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் ஓவர்லோட் ஆனால் இந்த 200 வாட்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த க்ளூ கனுக்கே ஒர்க் ஆகல, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் பல்ப் வந்து போட்டாச்சு. 200 வாட்ஸ் வந்து போட்டாச்சு. சுவிட்ச் போட போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து எரிஞ்சின்னு இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கட் ஆஃப் ஆகிடுது. ஆஃப் ஆகி எரியுது. ஆஃபே ஆகிடுச்சு சுத்தமாக. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிருக்கும். இதிலேருந்து எத்தனை வாட்ஸ் வரைக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக பார்த்தீங்கன்னா 9 வாட்ஸ் பல்ப்பு போட்டால் அப்படின்னா நல்லாவே எரியுது. இதனால் எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. இந்த பல்ப்பு நீங்கள் ஒரு 10 பல்ப்பு போட்டால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ் தான் வருது. 90 வாட்ஸ்னும் போது தாராளமாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதை நல்லாவே எரியும். ஸோ நானும் வந்து போட்டு பார்த்தேன், நல்லா எரியுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குண்டு பல்ப்பு கூட நீங்கள் 2 பல்ப்பு 60 வாட்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லாவே எரியுது. ஸோ இதுக்கும் மேலே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம், டிவி யூஸ் பண்ணிக்கலாம், கலர் டிவி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 வாட்ஸ் தான் வந்து எடுக்கும். ஸோ அதனால் வந்து அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டு நம்ம இந்த மாதிரி க்ளூ கன்னு, ஸோ அண்ட் அது இல்லாமல் சால்ட்ரிங் மிஷின் கூட யூஸ் பண்ணலாம். சால்ட்ரிங் மிஷின் நான் போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன், எவ்வளோ தடவை யூஸ் பண்ணிக்கிறேன், 60 வாட்ஸு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் இதில் வந்து நம்ம 60 வச்சோம் அப்படின்னா ஒர்க் ஆகுது, 100 வச்சோம் அப்படின்னா ஒர்க் ஆகலை. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ இது மூலிமா நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லி செய்வாங்க. அதில் வந்து இந்த மாதிரி குண்டு பல்ப் பெரியதுக்கு இது மாதிரி வாங்கி வச்சுக்கலாமா கரண்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லாம் கேட்டுக்கிறாங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வாங்கி வைக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ வந்து நம்ம பேட்டரி எடுத்துன்னு வரும்போது பார்த்திங்கன்னா 13.2 இருந்துச்சு. இப்போ 13.1 வந்துச்சு. கொஞ்சம் போல் வந்து குறைஞ்சிருக்கு சார்ஜர். ஓகேங்களா? ஸோ இதற்காக உங்ககிட்ட இதை காட்டுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த இது வந்து நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ இது உள்ள வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன பார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இது எப்படி வந்து பூஸ்ட் பண்ணி இதை தருது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு வீடியோவை முடிச்சிக்கலாம். கன்வெர்ட்டர் வந்து எடுத்துப்போம். சைடில் பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ தான் வந்து 4 ஸ்க்ரூ வந்து மொத்தம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூலாம் கட்டிட்டால் நம்மளுக்கு வந்து இது வந்துடும். நம்ம நார்மலாக அந்த சின்ன ஆம்பிளிஃபயர்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதில் இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ கைஸ் 4 ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டிட்டோம். இப்போ வந்து இதை அப்படியே திறந்து பார்க்கலாம். இங்கே மிஸ் பண்ணுற மாதிரிங்களா இந்த ஸ்டிக்கரை? ஸோ இங்கே வந்து பாருங்கள் இது உள்ளே என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்ன ஐசிஸ், அதுக்கான ஹீட் சிங்க்கு, அது பார்த்திங்கன்னா இங்கே வந்து சுவிட்சுக்கான ஒயர், யூஎஸ்பி அந்த போர்ட்டு, பேக் சைடில் வரதுக்கான லைனு, அண்ட் அது இல்லாமல் ஒரு காயில் ஒன்று. இதை வந்து பூஸ்ட் பண்ணி தரத்துக்கு டிசி வந்து நல்லா ஹை வந்து பூஸ்ட் பண்ணி தரத்துக்காக ஒரு காயில், அது இல்லாமல் ஒரு போர்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இது உள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ். இவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கன்வெர்ட்டர் வந்து பிரிச்சும் பார்த்துட்டோம். இதை பற்றி என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூவும் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து பார்த்து வந்து புது விஷயத்தை வந்து கற்றுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.